துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்கு மனைவியின் ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வாழ்க்கை மனைவி வருவது அப்படிங்கிறது எப்படி இருக்கும், எங்கே உடைகிறது, எங்கே உருவாகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி உறவு, அழகு, பேச்சு, மனப்பொருத்தம் முக்கியம். முதலில் நட்பு, பிறகு நெருக்கம், அதன் பின்னர் காதல் என்ற முறையில் ஒரு உறவு. அதே போல சில பேருக்கு காதல் கை கூட. துலாமின் காதலை உடைப்பது மூன்றாவது நபர் அல்ல, சில நேரங்களில் நீங்கள் எடுக்கும் மனம் கூட இருக்கலாம். துலாமிற்கு அமையும் மனைவி எப்படி இருக்கும்னு கேட்டால், அழகு உணர்வு கொண்டவர், இனிமையாக பேசுபவர், சமரசத்தை விரும்புவர், கணவனின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிப்பவர், சமூகத்தில் மரியாதையுடன் நடப்பவர். ஸோ நல்ல இதெல்லாம் துலாமிற்கு மனைவி, கணவன் மனைவிக்கு கணவன் மட்டும் போதா, தன்னுடன் பேசும் ஒரு நல்ல நண்பனாகவும் இருக்க வேண்டும்னு எதிர்பார்க்கக்கூடியவர். எல்லாவற்றைக்கும் சகிச்சுட்டு போகணும், வேற வழி இல்லை, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சில பேருக்கு கிழக்கு திசை, தென்மேற்கு திசை, தென்மேற்கு திசை, தெற்கு திசை, தெற்கு திசையில் அமையும், அல்லது கிழக்கிலேயே தென்கிழக்கு திசையில அமையறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு வரும். அதனால உன்னுடைய துலாம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நல்ல மனைவி நல்லா அமைஞ்சிட்டா ஏதோ உன்னோட பெற்றோர்கள் செய்த புண்ணியம், முன்னோர்கள் செய்த புண்ணியம் உனக்கு நல்லா இருக்கு. இல்லையா அது அப்படியே சாபமாக மாறிடுத்தா உனக்கு எல்லாமே இருக்கு. திருமணம்னு வரும்போது மிசரபிள், ரொம்ப கஷ்டம், டிசப்பாயின்மெண்ட்ஸ் வாழ்க்கையில நிறைய பார்த்துட்டேன். ஸோ கஷ்டங்கள். ஸோ இதற்கான பரிகாரம், இதற்கான விஷயம் என்ன? ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா. ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதயாது. நவகோள்களின் துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நாம் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிட யுகத்துல பார்க்கிறோம். அதுல மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு. அதாவது என்னுடைய விஷயத்தை நிறைய பேர் கூர்ந்து பார்க்கிறாங்க. நிறைய பேர் எனக்கே மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, சுவாமி உங்களுடைய ஒவ்வொரு கண்டென்ட்டும், உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு கண்ணில் தண்ணி வராத ஒரு குறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் ஒன்றும் தெளிவாகவும் சரியாகவும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்பமே சுழுக எல்லோரும் வாழ்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு. எல்லாரும் நன்னா இருக்கணும், மக்கள் எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்கணும். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். இது முக்கியமா எல்லா 12 ராசிக்குமே தெரிஞ்சுக்கணும், ஆண்கள் அத்தனை பேருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ உன்னுடைய மனைவி எப்படி, உனக்கு விவாகரத்து ஆயிடுத்தா, அதாவது ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமா ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. உங்களுக்கு மனைவி காதல் திருமணமாக வருமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வருமா, அல்லது 25 வயசுல 35 வயதுக்குள் திருமணம் நடந்த வாழ்க்கை நிலையாக இருக்குமா, 25 வயசுல 35 வயசுக்குள்ள இப்படி கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை உனக்கு நிலையாக இருக்குமா, அல்லது மனைவி உங்களுடைய பலமா பலவீனமா எப்படி இருப்பாங்க, உனக்கு சில பேர் பக்கத்துணையா இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இருப்பாங்க. மாமியார் வீட்டில் உங்களுக்கு ஆதரவு இருக்குமா? சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஏன் வந்தான்னு நினைச்சுப்பாங்க சில பேர். வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சில பேர் வாங்க வாங்க மருமகனே சிரிச்சுட்டே இருப்பாங்க. உள்ள ஏன்டி உங்க வீட்டுக்காருக்கு வர வேலையே இல்லை, என்ன திடீர்னு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்று வாயை திறந்து கேட்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா மாமியார் அமையிறது. சில பேருக்கு மாமியார் அம்மா மாதிரி அமைஞ்சிடும், அது வேற விஷயம். அடி வாங்குற மருமகனும் இருக்கான், அதுவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு இருக்குமா? நாத்தனார் உறவு எப்படி இருக்கும்? எந்த வயதில் கணவன் மனைவி சண்டை வரலாம், எல்லாவற்றுக்கும் வீடியோவில் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கலாம். பார்த்தால் எந்த ஆலயம் கூட செல்லலாம். ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இப்போ ஒரு ராசிக்கு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு மேஷ ராசிக்குன்னு எடுத்துக்கிறோம். அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. அப்ப அந்த மேஷ ராசி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஆலயம் போகணும்? இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு கோயிலுக்கு போறீங்களா? கல்யாணம் நடக்கணும்னு சில கோயிலுக்கு போறீங்க, திருமணஞ்சேரி போறீங்க, எதுக்கு போறீங்க? கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போறீங்க. இந்த ஈசிஆர்ல இருக்க நிறைய பேர் மாலையெல்லாம் போட்டு சுவாமிக்கெல்லாம் தரிசனம்லாம் பண்ணிட்டு வரீங்க. எதுக்காக? நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போறீங்க, ரைட். ஆனா அந்த கிடைக்கக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள்ல ஆனதுன்னு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் ஒன்னா இருந்து திடீர்னு அந்த உறவு கசந்து போயிடுறது. குழந்தைகள்லாம்
சில மனைவிகள் என்ன பண்ணிடுறாங்க, கணவருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடுறது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரிய வந்து அதுக்கப்புறம் குழந்தைகள் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், நம்ம நிறைய விஷயங்கள் இதுலலாம் பார்த்துன்றோம். அப்போ உன்னுடைய ராசிக்கு உன் மனைவியின் ரகசியம் என்ன, இது அவசியம் நீ தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி இருக்க, உன் பொண்டாட்டிங்கிற ஸ்தானம் உன் ஜாதகத்துல எப்படி இருக்கு. இன்னைக்கு அமையறதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு லவ் மேரேஜே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனையில இருக்கு. இன்னைக்கு லவ் மேரேஜே நிறைய பிரச்சனையில இருக்கு. காதல் திருமணம் செய்தவர்கள் கூட ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க. சார் நான் லவ் மேரேஜ் பண்ணினேன், இன்னைக்கு மனைவி வந்து புரிஞ்சுக்காம இன்னைக்கு ஒரு சண்டையில இந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த புரிதல் இல்லாம போயிடுது. அப்போ உன்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இதை தான் நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்கு வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன், எப்படி சொல்லியிருக்கேன், எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்கள் மனைவியின் ரகசியம் உங்கள் ராசிக்கு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நடுவில் ஏதோ சந்தேகம் இருந்தால் இமீடியட்டா என்ற ராசிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்கு மனைவியின் ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கை மனைவி வருவது அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும், எங்கே உடைகிறது, எங்கே உருவாகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். காதலித்தவரே கடைபிடிப்பாரா, எப்படி இருக்கும். சில பேருக்கு சீக்கிரமா மேரேஜ் ஆயிடும். அந்த காலத்துல கூட சில பேருக்கு 15, 16 வயசு 17 வயசுலலாம் கல்யாணம் இருக்குல்ல, சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும். ஏமாற்றப்பட்டவர்கள், சில பேர் ஏமாற்றப்பட்டவர்கள்லாம் இருப்பாங்க. வெட்டு 1 துண்டு 2, என்னன்னா என்ன, அவ்வளவுதான். நியாயத்துக்கு தலைக்குடைவர். இதுதான்னா இதுதான், நியாயமா சமநிலைப்படுத்து, இப்படிதானே இப்படிதான், சும்மா தேவையில்லாம பேசாது, அவ்வளவுதான். நல்லா மோட்டிவேட்டடா இருப்பாங்க, எல்லாமே உண்டுதான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா நியாயம்னா நியாயம், அவ்வளவுதான். தேவைன்னா தேவை, இதுதான், இல்லைன்னா தேவையில்லாம பேசாது, அவ்வளவுதான், முடிஞ்சது. அந்த மாதிரி 25, 27 வயசுல, 28, 30 வயசுல, 31, 33 வயசுல, 34, 35 வயசுல, அதிகபட்சம் 37 வயசுக்குள்ள சில பேருக்கு கல்யாணம் நடந்திருந்தால் அந்த திருமண வாழ்க்கை சில பேருக்கு சக்சஸ்ஃபுல்லா போயின்னு இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ரீசனுக்கு விவாகரத்தாகி பிரிஞ்சு ஒரு குழந்தையோட போராடி திரும்ப நமக்கு கல்யாணம் நடக்குமா. எல்லாருக்குமே ஒரு அடுத்த ஒரு 35 வயசுல ஒருத்தருக்கு விவாகரத்து ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு 25 வருஷம் வாழ்க்கை ஓட்டணும். ஃபேமிலி பெரிய அளவில் சப்போர்ட் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, வீட்டு வாடகை கொடுக்கணும், குழந்தைய படிக்க வைக்கணும், அந்த பெண் போராடுறது இருக்கு இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஆணுக்கும் அதே தான், ஒரு ஆணுக்கும் அதே தான். ஒரு ஒரு மனைவியை பிரிஞ்சுட்டானா அவனுக்கு அந்த மனைவியை பிரிந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு கஷ்டம், அந்த அதுலேயே அவன் பாதி டிப்ரெஷன் ஆகிடும், பாதி ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும், வேலை ஓடாது, ஏதோ பண்ணுவானே தவிர அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. துலாம் ராசி உறவு, அழகு, பேச்சு, மனப்பொருத்தம் முக்கியம். முதலில் நட்பு, பிறகு நெருக்கம், அதன் பின்னர் காதல் என்ற முறையில் ஒரு உறவு. அதே போல சில பேருக்கு காதல் கை கூட. துலாமின் காதலை உடைப்பது 3வது நபர் அல்ல, சில நேரங்களில் இங்கே எடுக்கும் மனம் கூட இருக்கலாம். துலாமிற்கு அமையும் மனைவி எப்படி இருக்கும்னு கேட்டால் அழகு உணர்வு கொண்டவர், இனிமையாக பேசுபவர், சமரசத்தை விரும்புவர், கணவனின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிப்பவர், சமூகத்தில் மரியாதையுடன் நடப்பவர். ஸோ நல்ல இதெல்லாம். துலாமிற்கு மனைவிக்கு கணவன் மட்டும் போதா, தன்னுடன் பேசும் ஒரு நல்ல நண்பனாகவும் இருக்க வேண்டும்னு எதிர்பார்க்கக்கூடியவர். 92% பலமாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. துலாம் ராசிக்கு யார் அதிபதி? சுக்கிரன் நல்லா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, வாழ்க்கை தலைகீழ் இப்படி இருக்கிறது இப்படி மாறி போயிடும். மத்தளத்துக்கு 2 பக்கெட் அடினா உங்களுக்கு 4 சைடும் அடிதான், எல்லா பக்கமும் பிரச்சனை தான். ஏன்னே தெரியாது, அந்த அளவுக்குலாம் பிரச்சனைகள்லாம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் சகிச்சுட்டு போகணும், வேற வழி இல்லை, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சில பேருக்கு வந்து கிழக்கு திசை, தென்மேற்கு திசை, தென்மேற்கு திசை, தெற்கு திசையில் அமையும், அல்லது கிழக்கிலேயே தென்கிழக்கு திசையில அமையறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு வரும். மாமியார், மாமனார், நாத்தனார், நல்ல குடும்ப உறவுகள்லாம் இருக்கும். ஈகோ கிளாஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னா சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்பெல்லாம் கல்யாணம்னு பேச்சு எடுத்தாலே இப்போ துளாராசி இப்போ எடுத்துக்கிறீங்களா, விசாக நட்சத்திரம் துளாராசி இருக்கு, சித்திர நட்சத்திரம் துளாராசி, சுவாதி நட்சத்திரம் துளாராசி. கணவன் எப்படி இருக்காங்க, கணவன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், மாமனார் மாமியார் இருக்காங்களா, இதெல்லாம் பேசி இப்பெல்லாம் மினிமம் இது இல்லைன்னா கல்யாணம் பண்றது கிடையாது. மினிமம் செக்யூரிட்டி இல்லைன்னா கல்யாணம் பண்றது கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. மாமனார் கூட இருப்பாங்களா, கல்யாணம் பண்ணிட்டாங்களா, செட்டில். ஆரம்பத்துல எல்லாமே நல்லா பேசுற மாதிரி தான் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா எப்ப தெரிய வரும், 2-3 வருஷம் கழிச்சுதான் ஒன்னொன்னா நமக்கு புரிய வரும். அது வரைக்கும் வந்து எப்படி இருக்கும், அப்படியே கண்ணில் ஃபிளாஷ் போன மாதிரி தெரியும். ஒன்றும் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. அதனால சில பேர் அதெல்லாம் கரெக்டா பார்த்து கரெக்டா சில விஷயங்கள் கொண்டு போகணும்.
அதே போல சண்டை வரத்துக்கு கூட காரணம் என்ன அப்படின்னா முடிவெடுப்பதில் தாமதம், கணவன் மனைவிக்கு நேரம் ஒதுக்காதது, தேவையற்ற சந்தேகம், குடும்ப தலையீடு, ஒருவரை ஒப்பிடுத்து பேசுவது, இது பண்ணி பேசுறதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே போல சில வயசுலலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். சில பேருக்கு 2வது திருமணம்லாம் வரும், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லாமல்லாம் இருக்காது. திருமணத்தில் இவை குறைந்தால் வேற எதுவும் வரது, வேற இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பும் சில பேருக்கு வரும். மன நிம்மதி, நல்ல கூட்டணி இருக்கணும், நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமை இருக்கணும், சமூக மரியாதை இதெல்லாம் இருக்கணும். இருந்தால் தான் சிறப்பு. அன்பும் அறனும் உடைதாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்பும் அறமும் இணைந்த இல்லறமே உண்மையான குடும்ப மகிழ்ச்சியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உன்னுடைய துலாம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நல்ல மனைவி நல்லா அமைஞ்சிட்டா ஏதோ உன்னோட பெற்றோர்கள் செய்த புண்ணியம், முன்னோர்கள் செய்த புண்ணியம் உனக்கு நல்லா இருக்கு. இல்லையா அது அப்படியே சாபமாக மாறிடுத்தா உனக்கு எல்லாமே இருக்கு. திருமணம்னு வரும்போது மிசரபிள், ரொம்ப கஷ்டம், டிசப்பாயின்மெண்ட்ஸ் வாழ்க்கையில நிறைய பார்த்துட்டேன். ஸோ கஷ்டங்கள். ஸோ இதற்கான பரிகாரம், இதற்கான விஷயம் என்ன? திருமருகல் போயிட்டு வா. திருவாரூர் கிட்ட இருக்கு, திருமருகல் போயிட்டு வா, நல்லா இருக்கும். உங்களுக்கு அமையும் மனைவி உங்கள் வாழ்க்கையின் சமநிலையா, காதலித்தவரை வாழ்க்கை துணையாக வருவாரா, மாமியார் வீட்டுடன் இணக்கம் எப்படி இருக்கும், இவை எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆனா துலாம் விட்டு கொடுத்து போ, தப்பு கிடையாது யாரா இருந்தாலுமே. ஆனா உன்னுடைய மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கும். மனைவி அப்படிங்கிறது நண்பனாக இருப்பாள், எதிரியாகவும் இருப்பாள். இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிக்கான உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். இது பொதுவான ராசி பலன்கள். இப்ப நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான ராசி பலன். இதுவே 100% எல்லாருக்கும் பலிக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். 100%ல 200% பலிக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை தீர பார்க்கணும். மனைவின்னா அந்த மனைவி ஸ்தானத்தை மட்டும் வச்சுப்பார் எப்படி இருக்கு. சில பேர் கணவர் வெளிநாட்டில் இருப்பாங்க, மனைவி சென்னையில் இருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு ஊரில், தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஊரில் இருப்பாங்க. கணவன் அங்கேருந்து சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே மனைவி போகிற போக்கே சரியா இருக்காது. இதெல்லாம் நிதர்சனமான கணவனுக்கு தெரிய வரும்போது அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், அது ஒரு சமூக பிரச்சனையாக எவ்வளோ பெரிய விஷயமா வருது. பேசி தீர்க்க வேண்டிய இடத்துல கொலை வரைக்கும்லாம் போகக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் நம்ம நிறைய இன்றைய சூழ்நிலையில் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவோ விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தேன்னா உங்களுக்கு எப்படிங்கிறது, உங்கள் மனைவி எப்படி, உங்களுடைய மனைவி ரகசியம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.